4 நாள் தொடர்ந்து என்னுடைய கணவரோடு கூட கர்த்தர் சிறு பிள்ளைகளை குறித்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். 4 दिन मेरे पति के पास परमेश्वर छोटे बच्चों के बारे में परमेश्वर बातें कर रहे थे. நடுராத்திரி அவர்கள் 4 நாள் அந்த கனவை பார்த்து பார்த்து ஒரே கனவை பார்த்து பார்த்து விழித்திருக்கிறார்கள். 4 दिन लगातार रात के समय में एक ही सपने को बार-बार देखकर वो जाग उठते थे. ஹல்லேலூயா. हालेलुया. பிறந்த குழந்தை 3 மாதத்திற்குள் இருக்கிற குழந்தைகளுக்கு மரணம் சம்பவிக்கிறதை அவர்கள் பார்த்து விழித்திருக்கிறார்கள். एक 3 महीना एक छोटा सा बच्चा 3 महीने के बच्चे को मृत्यु आ रहा है, ऐसा एक संभावना देखकर वो जाग उठे. கடைசி நாள் தான் என்னோடு கூட அவர்கள் சொன்னார்கள். आखिरी दिन में ही उन्होंने मुझसे ये बातें बताई. நான் தொடர்ந்து அதற்காக நானும் என்னுடைய கணவர் ஜெபிக்க ஆரம்பித்தோம். मैंने लगातार मैं और मेरे पति साथ में मिलकर उस कार्य के ऊपर प्रार्थना करने लगे. வியாழக்கிழமை நம்முடைய சபையிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நாள். गुरुवार के दिन हमारे सभा में हम हमारे सभा के बच्चों के लिए प्रार्थना करने का दिन होता है. வியாழக்கிழமை காலையிலே கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். गुरुवार के दिन सुबह के समय में परमेश्वर ने मुझसे ऐसा बात किया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमसे बात करने वाला परमेश्वर है. ஆண்டவர் எப்படி பேசினார் என்றால், परमेश्वर ने किस तरह से मुझसे बातें की. கருவிலே தோன்று முன்னே ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கருவில் தோன்றும் முன்னே அவர் தெரிந்து கொள்கிறார். परमेश्वर ने मुझसे ऐसा बात किया कि गर्भ में रचने के पहले ही परमेश्वर ने वो बच्चों को चुन लिया है. ஆனால் அந்த கருவில் தோன்றுகிற பிள்ளைக்கும் பிறந்த பிள்ளைக்கும் விரோதமாய் சத்துரு கிரியை செய்கிறார். इसलिए वो गर्भ में होने वाले वो छोटे शिशु को और आने वाले हर एक बच्चों को परमेश्वर रक्षा करता है. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாருடைய வீடுகளிலும் பிள்ளை என்பது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மை தருகிற காரியமாய் இருக்கிறது. हर एक घरों में जब एक बच्चा आता है तो वो खुशियां और भलाई को देने वाली खुशियां बन जाती है. ஆனால் लेकिन பிசாசன் என்ன செய்கிறான்? தாயின் கவனத்தை சிதறடிக்கிறான். लेकिन शैतान क्या करता है, वो माँ का जो सोच है उसे थोड़ा बदलने की कोशिश करता है. கவனம் பிள்ளையை குறித்து பிள்ளை மேல வச்சிருக்கிற கவனத்தை சிதறடிக்கிறார். बच्चे के ऊपर जो दृष्टि हम रखते हैं उसे थोड़ा हटा देता है. உண்மையா இல்லையா? क्या ये सच बात है कि नहीं? பிள்ளையை பார்க்காமல் நம்முடைய வேலைகளில் நாம் கவனம் செலுத்துகிறோம். हम बच्चों को नहीं देखते हैं बल्कि हमारे काम में हम ज्यादा समय को बिताते हैं. அந்த கனவிலே கர்த்தர் காண்பிக்கிறார், பிள்ளை தாய்ப்பாலுக்காக ஏங்குறது, ஆனால் அந்த தாயின் கவனம் அந்த பிள்ளையின் மேல் இல்லை. सपने में ये देखा गया था कि बच्चा दूध के लिए तरस रहा है, लेकिन वो माता जो है उसके ऊपर उसकी नजर नहीं है, बल्कि वो अपने काम में अपना ध्यान को लगा रही है. வசனம் நினைவு வருதா? क्या क्या एक वचन आपको याद आ रहा है? ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. एक माँ जो होती है, क्या वो अपने बच्चे के ऊपर तरस नहीं खाती? क्या वो अपने बच्चों को नहीं देखती है? क्या अगर वो भी नहीं देखेगी तो मेरा परमेश्वर देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं இளம் தாய்மார்கள் जवान माता தன்னுடைய பிள்ளைகளின் மேல் கவனம் செலுத்த முடியாதபடி அவர்களுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படுகிறது. छोटे बच्चों के ऊपर ध्यान नहीं दे सकते, ऐसा एक परिस्थिति शैतान बनाकर उनके ध्यान को कहीं और भटका देता है. ஆனால் அந்த பிள்ளையை அவள் எடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்போது அதற்குள்ளே ஜீவன் வருகிறது. लेकिन जब उसी माँ अपने बच्चों को उठाकर जब दूध को पिलाती है तो उसके अंदर से जीवन निकलता है. ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், அந்த சிறு பிள்ளை, அது பிள்ளை கூட இல்லை, அது உருவான ஒரு கரு, சிறு கருவாய் இருக்கிறது, ஒரு பூச்சி போல இருக்கிறது. நம்ம எல்லாம் யூடியூப்ல பார்க்குறோம்ல எப்படி உருவாகுது, அதுபோல இருக்கிற அந்த பிள்ளையை எடுத்து தாய் அணைத்து தன்னுடைய மார்பிலிருந்து அந்த பாலை கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்குள் ஜீவன் வருகிறது. मैंने देखा था कि जैसे एक छोटा शिशु जो गर्भ में अभी तैयार हो रहा है, उसे लेकर जब ये अपनी माता छाती से लगाकर उसे दूध पिलाती है तो वो बच्चे के अंदर एक जीवन आ जाता है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இது உலக மக்களுக்கு செய்தி. ये दुनियादारी लोगों के लिए समाचार है. ஆனால் ஆவிக்குரிய நமக்கு, लेकिन आत्मिक रीति से देखने वाले நம்முடைய हम लोग, பிள்ளைகளுக்கு என்ன செய்தி? हमारे बच्चों के लिए हम क्या समाचार நாம் रखते हैं? விசுவாசத்தோடு கூட हम विश्वास के साथ நம்முடைய வயிற்றிலே கரு வளரும் பொழுது जब हमारे पेट में जब शिशु बढ़ता है, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி 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 சொல்லி
நீங்கள் அந்த பிள்ளைக்குள் நித்திய ஜீவனை கொடுக்கிறீர்கள். उसके अंदर परमेश्वर के वचन को बोल बोल कर अनंत जीवन को आप दे रहे हो. தேவனுடைய வார்த்தை அந்த பிள்ளைக்குள் தாய்ப்பாலை போல போகிறது. बच्चे के अंदर एक दूध के समान वो वचन अंदर जा रहा है. கவனிக்கிறீங்களா? क्या आप ध्यान दे रहे हो? ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன? परमेश्वर हमें क्या बताना चाहते हैं? அப்போஸ்தல நடவடிக்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. प्रेरित में परमेश्वर का वचन यूं कहता है, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். आखिरी दिनों में जो भी इंसान है उनके ऊपर मैं हमारे अभिषेक को उंडेलूंगा. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. प्रेरित के दूसरे अध्याय के 17वां वचन में ऐसा लिखा है, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். आखिरी दिनों में परमेश्वर जो है हर एक लोगों के ऊपर परमेश्वर अभिषेक को उंडेलेंगे. அப்பொழுது तब உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். तेरी बेटियां और बेटे भविष्यवाणी करेगी. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசி நாட்களில் எழுப்புதலில் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு உண்டு. अंत के दिनों में बच्चों के लिए भी भाग है. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். परमेश्वर जो है आपके जवानी के जो दर्शन है वो आप प्राप्त करोगे. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். 17வது வசனம். जवानी लोग जो है वो भविष्यवाणी करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, கடைசி நாட்களில் பிள்ளைகள் மேல் ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் இருக்கிறது. आखिरी दिनों में बच्चे के ऊपर एक जिम्मेदारी है, अभिषेक है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन பிசாசானவன் ஒரு திட்டம் போடுகிறான். शैतान एक योजना को लेकर आता है. கடைசி தலைமுறை எழும்பக்கூடாது. आखिरी जो जनरेशन है वो पीढ़ी जो है वो उठना नहीं चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் தேசம் கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ள வந்த பொழுது அங்கே ஒரு திட்டம் சாத்தான் போட்டார். मूसा के द्वारा जब इजिप्ट के लोग मिस्री के लोग जब कानान देश में गए थे तब वहां पर शैतान ने एक योजना को बनाया था. என்ன செய்தான்? उसने क्या किया? ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழித்து விடுங்கள் என்று சொன்னார். हर एक जो बेटे हैं जो लड़के हैं उनको सबको मार देने के लिए कहा गया. ஆனால் लेकिन உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். लेकिन दुनिया में रहने वालों से भी हमारे अंदर रहने वाला बड़ा है. சாத்தானின் சகல வல்லமைகளையும் தந்திரங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். शैतान के हर एक चाल चलन को परमेश्वर तोड़ गिराता है. தந்திரங்களை முறியடிக்கிறார். सभी योजना को तंत्र को तोड़ गिराता है. சகல விதமான அதிகாரம் உள்ள யாவரும் செய்கிற ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறார். जो भी योजनाएं वो बनाता है परमेश्वर उसे असफल कर देता है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அங்க ஒரு மோசேயை உருவாக்கினார். वहां पर परमेश्वर ने वहां पर मूसा को बनाया. என்னுடைய கணவருக்கு கர்த்தர் காண்பித்தது 3 மாதம் பிள்ளை. मेरे पति को जो सपने में दिखाई दिया वो 3 महीने का बच्चा था. மோசே 3 மாதம் வரை ஒளித்து வைக்கப்பட்டான். मूसा भी 3 महीने तक छुपाया गया था. எப்படி ஒளித்து வைக்கப்பட்டான்? कैसे छिपाया गया था? அந்த தாயின் விசுவாசத்திற்குள் பொதிந்து வைக்கப்பட்டான். उस माता के विश्वास के अंदर ही उसे छिपाया गया था. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இன்னொரு தலைமுறை இந்த பூமியிலே உருவாக கூடாது என்று சொல்லுகிற அந்த சாத்தானின் பாதாளத்தின் திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து உங்களுடைய விசுவாசத்தினாலும் என்னுடைய விசுவாசத்தினாலும் அடுத்த தலைமுறை இயேசுவுக்கு என்று எழும்பும். तो जो दूसरी पीढ़ी है वो खड़ा नहीं होना है. ऐसा जो शैतान का जो चाल है उसे सब परमेश्वर तोड़कर वो नई पीढ़ी को परमेश्वर उठ खड़ा करते हैं. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம். आपका विश्वास और मेरा विश्वास. தெபொராள் சொன்னார், देबोरा ने ऐसे कहा, நான் தாயாக எழும்பும் அளவும் मैं जब तक माँ के समान उठ खड़ी होती हूँ, எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. जब तक मैं खड़ी नहीं होती तभी तक सब गांव नष्ट हो जाएंगे. அப்ப நீங்க எழும்புனீங்கன்னா इसलिए आप जब खड़े होंगे உங்கள் மூலமாய் ஜனங்கள் இளைய தலைமுறை பாதுகாக்கப்படும். आपके द्वारा आने वाली पीढ़ी रक्षा पाएगी. என்னுடைய பிள்ளையை யாராவது கை வைத்து எதையும் செய்வார்கள் என்றால் நான் அந்த கையை முறித்து விடுவேன். अगर मेरे बच्चों के ऊपर किसी ने हाथ रखकर कुछ किया है तो उस हाथ को मैं तोड़ डालूंगी. அதுபோலதான் அடுத்த தலைமுறையும் இளைய தலைமுறையும் நம்முடைய பிள்ளைகள். उस पीढ़ी तलक ही वो हमारा बच्चा होगा. அந்த
அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள். दूसरा जो पीढ़ी है वो हमारे बच्चे हैं, ஏன்னா நம்ம ஆவிக்குரிய தாய், क्योंकि हम आत्मिक माताएं हैं, நாம் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். हम आत्मिक पिताएं हैं. நான் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்கிற வட்டத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ऐसा चाहते हैं कि हर एक स्त्री को उठ खड़ा होना है, ताकि बल्कि नहीं कि वो मेरा परिवार मेरे बच्चे ऐसे ही सोचकर उसी सर्कल में रहना है. எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும். सभी स्त्री और पुरुष दोनों को वो सर्कल से बाहर निकलना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆண்டவர் இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது இதுதான். அடுத்த தலைமுறை வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள், இந்த பூமி எங்கும் எங்கெல்லாம் யாருடைய வயிற்றுலலாம் இருக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகள் மேலும், பிறந்த 3 மாதம் வரை ஆகியிருக்கிற பிள்ளைகள் மேலும் ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். परमेश्वर हमसे ये चाहते हैं कि जगत में जितने भी बच्चे हैं, जो शिशु हैं, जो अभी तैयार हो रहे हैं, और तब से लेकर 3 महीने तक के बच्चों को परमेश्वर रक्षा करे. ஹல்லேலூயா. हालेलुया. சரி, அடுத்த தலைமுறை நம்முடைய வீடுகளிலும் வளர்கிறது. ठीक है, दूसरा जो पीढ़ी है वो हमारे घर में भी बड़े हो रहे हैं. நம்முடைய வீடுகளிலும் இன்று பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகளும் இருக்கிறார்கள். हमारे घर में भी बहुत छोटे बच्चे भी हैं, थोड़े बड़े हैं और थोड़े जवान बच्चे भी हमारे घर में हैं. நம்முடைய சபையிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். हमारे सभा में भी ऐसे बच्चे நம்ம हैं. இருக்கிற ஏரியாக்களில் சிறு பிள்ளைகள் हम இருக்கிறார்கள். जिस जगह पे रहते हैं वहाँ पर भी छोटे बच्चे हैं. அவர்களுக்கு நாம் எப்படி தாய்ப்பால் கொடுப்பது, उनको हम दूध को कैसे दे, எப்படி அவர்களை தேவனுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்குள் நித்திய ஜீவனை கொண்டு வருவது, उनको परमेश्वर के पास हम कैसे लेकर आए और उनके अंदर हम अनंत जीवन को कैसे उंडेले. இது எல்லாம் நம்மேல் விழுந்த கடமை. ये सब हमारे ऊपर गिरा हुआ जिम्मेदारी है. ஹல்லேலூயா. हालेलुया. உரிமை சில உண்டு, கடமை என்பதும் உண்டு. जिम्मेदारी कुछ है और राइट्स अधिकार भी कुछ होता है. இப்போ என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் உரிமை கோர முடியும். अभी मैं मेरे बच्चों के ऊपर अधिकार दिखा सकती हूँ, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டியது கடமை என்னுடையது. ஆனால் அவர்களிடத்திலிருந்து நான் பலனை எதிர்பார்க்காமல் கடமையாற்ற வேண்டும். मेरे दुनिया में रहने वाले सब बच्चों के लिए प्रार्थना कर कर रक्षा करना मेरी जिम्मेदारी है, लेकिन मैं उनसे कोई फल को नहीं मैं चाह सकती. இப்போ இந்த பிள்ளைகளுக்குள் நித்திய ஜீவன் உருவாவதற்காக, अभी इन बच्चों के अंदर एक अनंत जीवन उत्पन्न होने के लिए, இந்த பிள்ளைகளுக்குள் நித்திய ஜீவன் வைக்கும்படி, इस बच्चों के अंदर अनंत जीवन रखने के लिए 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தின்படி ஞானப்பாலாய் இருக்கிற அந்த தாய்ப்பாலை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 पत्रस का 2 अध्याय का 3 वचन के अनुसार वो दूध को जो हमें परमेश्वर देते हैं वो हमें देना है. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். नए जन्मे हुए बच्चों के नाई निर्मल आत्मिक दूध की लालसा करो, ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए बढ़ते जाओ. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரிய தாய்ப்பால் என்பது திருவசனமாகிய ஞானப்பாலை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். आत्मिक दूध जो है वो हम वो दूसरे बच्चों को देने के लिए हमारे ऊपर एक जिम्मेदारी है. தமிழில் நான் ஒரு செய்தியை நான் கேட்டேன். तमिल में मैंने एक समाचार को पढ़ा. ஒரு ஸ்திரீ, அவர்கள் ஒரு பேராசிரியை, அவர்கள் இப்படியாக பேசினார்கள். एक स्त्री जो है वो शिक्षक है, उसने ऐसे बात को किया. 2 தலைமுறைக்கு முன்பதாக 2 पीढ़ी के पहले வீடுகளில் கூட்டு குடும்பமாய் இருப்பார்கள். जो घर में रहते थे वो एक परिवार के साथ रहते थे. அந்த வீடுகளிலே 4-5 தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கும். उस घर में 4 या 5 जो है वो झूले लटकाए जाते थे बच्चों के लिए. அதில் அண்ணன் பிள்ளை பிறந்து அண்ணன் பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கோம், தங்கச்சி பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கோம், தம்பி பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கோம். उस झूले में भाई का बच्चा सोया रहता है, एक झूले में बहन का बच्चा सोया रहता है, एक जो है दूसरे भाई का बच्चा सोया रहता है. 4-5 தொட்டிலும் பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கும். 4-5 उस झूले में भी बच्चे सोए रहते हैं. எல்லா பெற்றோரும், எல்லா ஸ்திரீகளும், தாய்மார்களும் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். सब माताएं भी अपने अपने कामों को करते रहते हैं. ஆனால் அந்த ரூமை, அந்த தொட்டில்களை கடந்து போகும்போது எந்த தொட்டில் ஆடினாலும், எந்த தாயா இருந்தாலும் அவள் போய் அந்த பிள்ளை எடுத்து தாய்ப்பால் கொடுப்பாளாம்.
लेकिन वो जो झूले को लटकाया है वो रूम से अगर कोई भी स्त्री गुजरती है तो वहां से अगर बच्चे का रोना या छोटा सा भी आवाज आया तो कोई भी हो वो बच्चे को लेकर जाकर दूध पिलाते हैं। உலக ஜனங்களே दुनिया இரண்டு தலைமுறைக்கு முன்பதாக இன்று இல்லை, இன்று அப்படி பார்க்க முடியாது. ये आज की बात नहीं है, ये 2 पीढ़ियों के पहले की बात है। அவர்கள் சொல்லுகிறார்கள், வீட்டிலே யார் பிள்ளையாய் இருந்தாலும் எந்த பட்சபாதம் இல்லாமல் அன்னை பிள்ளை தங்கச்சி பிள்ளை என்று பாராமல் அந்த பிள்ளையை எந்த ஸ்திரீ பார்க்கிறாளோ அவள் தன்னுடைய பாலை கொடுத்து அந்த பிள்ளையை தொட்டில் கடத்தி விட்டு செல்லுவாள். उन्होंने कहा कि हम कोई इसका बच्चा है उसका बच्चा है ऐसा हम पश्चाताप नहीं देखे बगैर हम उसको दूध पिलाकर फिर से झूले में लेटाकर हम चले जाते हैं। ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய கடமை இப்படி இருக்கும் என்றால் ஆவிக்குரிய தாயாகவும் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற நாம் தேவ வசனத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் விதைப்பது கொடுப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. अगर एक दुनियादारी की स्त्री जब ऐसे सोचती है तो एक आत्मिक माता के समान है हम लोग, हमारे ऊपर ये बड़ा फर्ज है कि हम हर एक बच्चों को अनंत जीवन को पिलाए। இந்த ஞானப்பாலாய் இருக்கிற அந்த திரு வசனத்தை நம்முடைய குடும்பங்களில் நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாவருடைய பிள்ளைகளுக்கும் நாம் இந்த வசனத்தை ஞானப்பாலை கொடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாம் அதை செய்யும்போது அந்த பிள்ளைக்குள் நித்திய जीवन வருகிறது. ये आत्मिक दूध जो है वो हमारे ऊपर फर्ज बनता है कि हम हर एक बच्चों को पिलाए। ஹல்லேலூயா हालेलुया। 2010 வருடத்திலும் இதே மாதிரி கர்த்தர் ஏதோ பேசினார் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற அந்த முதல்ல இருந்த அஜாத் நகர் ஏரியாவில் மான்பாடா ஏரியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை வாங்கி அவர்களை குறித்த எல்லா விதமான காரியங்களை விசாரித்து நாங்கள் அவர்களுக்காக 2010 में भी जब परमेश्वर ने हमसे बातें की कि बच्चों के लिए प्रार्थना करना है तो हमने बच्चों का फोटोज़ लिया, वहाँ पर बच्चों का नाम लिखा, उनके बारे में चीज़ों को लिखा और उसके बाद हमने उनके लिए प्रार्थना करना शुरू किया। இதிலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை குறித்த குறிப்புகள் இருக்கிறது. यहाँ पर जो है काफ़ी जो है 100 से अधिक लोगों का जो है फोटो डालकर, ये तो जोन्स का फोटो लग रहा है, जोन्स का फोटो है, काफ़ी लोगों का बच्चों का फोटो है, 100 से अधिक बच्चों का फोटो डालकर उनके नाम लिखकर उनके बारे में हमने लिखकर प्रार्थना किया। நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், ये 100 से अधिक बच्चे हैं। இது யாரு? ये कौन है भैया? दिख रहे हैं? कैमरा के अंदर फोकस करके बताना। रोलंस है। ஹல்லேலூயா हालेलुया। 2010 வருடத்தில் 2010 उस साल में இது முழுவதுமே சிறு பிள்ளைகளுடைய போட்டோக்களும் அவர்களை குறித்த எல்லா விதமான பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காரியங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கு. इसमें डिटेल्स लिखा है, बच्चों का फोटो डाला है, नाम लिखा है और उसके बारे में हमने जो है प्रार्थना किया है। எந்த வகையிலும் பார்த்தீர்களானால் எந்த வகையிலும் அவங்க நம்ம சபைக்கு தான் வராங்களா இல்லை நம்ம சொந்தக்காரங்களா அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னார் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், நாங்கள் ஜெபித்தோம். और किसी भी वृत्ति में हमने ये नहीं सोचा कि ये हमारे चर्च में आएंगे, ये हमारे चर्च के संडे स्कूल आएंगे, चर्च में आएंगे, ऐसा नहीं सोचा, लेकिन उनका फोटो डालकर हमने बोला कि उनके लिए हम प्रार्थना करेंगे, ये हमारा जिम्मेदारी है। நிறைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள், விவிஎஸ் வந்த பிள்ளைகள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருடைய ஃபோட்டோவும் வாங்கி எல்லாருடைய ஃபோட்டோக்களும் ஒட்டி அவர்களுடைய வயது என்ன, அவர்கள் என்ன படிக்கிறார்கள், அவர்களுக்காக என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். हर एक जन का नाम और उनका उम्र और वो क्या पढ़ रहे हैं, उनके जीवन में कुछ ज़रूरत है क्या, वो सब उनका फोटो लगाकर हमने क्या किया, प्रार्थना किया। ஹல்லேலூயா हालेलुया। இந்த ஜெபமானது அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ये जो प्रार्थना है उन बच्चों को संभालता है। இந்த ஞானப்பாலை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். इस जो ज्ञान का जो दूध है इसे हम देना, बच्चों को देना जो है हमारा जिम्मेदारी है। உபாகமம் 6 அதிகாரம் 4-9 வரை ஆண்டவர் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறார். व्यवस्था विवरण का 6वां अध्याय 4 से लेकर 9वां वचन में पिताओं के लिए एक आज्ञा है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, இஸ்ரவேலே கேள், हे इज़राइल तू सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். हमारा परमेश्वर यहोवा एक ही परमेश्वर है। நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக। और तू अपने परमेश्वर यहोवा को
सारे मन, सारे प्राण, सारे बुद्धि से तू प्रेम कर। நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. और जो आज्ञाओं को मैं देता हूँ ये तेरे हृदय में रह जाए। 7வது வசனம் சொல்லுகிறது, और 7वां वचन में कहा गया है, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. 7वां वचन आप सब ध्यान से सुने, और तू इन वचनों को अपने बाल बच्चों को समझाकर सिखाया करना। நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து உன் பிள்ளைகளோடு பேசு. और घर में बैठे, मार्ग पर चलते, लेटते, उठते इनकी चर्चा किया करना। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா தகப்பன்மார்களுக்கும் सब पिताएं आप सुन रहे हैं, ये आपके ஆண்டவர் लिए आज्ञा है। கட்டளையிடுகிற காரியம். ये परमेश्वर की आज्ञा है। ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட கடமை அது. ये प्रभु यीशु ने, परमेश्वर ने दिया हुआ एक जिम्मेवारी है। நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். जब हम अपने बच्चों के साथ बैठते हैं, அந்த பிள்ளைகளை உட்கார வைத்து தேவனுடைய வார்த்தைகளை அதற்கு தகுந்தாற்போல் நாம் சொல்ல வேண்டும். और उस बच्चे को बिठाकर, आपके बच्चों को बिठाकर आपको उन बच्चों को समझने लायक, जैसे वो समझेंगे प्रभु के वचनों को, वैसे हम सिखाएं। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த நாள்ல அண்ணாச்சி கூட சொன்னாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தை எனக்கு இதுவரை தெரியாதுக்கா, இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு, நீ ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சில வார்த்தை கர்த்தர் பேசினதை அந்த இடத்தில் சொன்னார்கள். पिछले दिनों में भी भाई ने मेरे साथ एक वचन को बांट कर बोला कि ये वचन मुझे मालूम ही नहीं था, ऐसा वचन है बाइबल में, लेकिन प्रभु ने मुझसे बातें किया इसके हालेलुया। द्वारा। हालेलुया। நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் यदि हम मसीही परिवार में जन्म हुए हों या फिर स्वीकारे हों मसीह को, ஆனால் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन सबसे महत्वपूर्ण बात यह है कि हम परमेश्वर यीशु को जान ले। அவர் எப்படிப்பட்டவர், वो कैसा है, அவருடைய அன்பு எத்தனை பெரியது, उसका प्यार कितना महान है, அவர் பரிசுத்தத்தில் எத்தனை விருப்பம் கொண்டிருக்கிறார், उसका पवित्र, उसका चाहत क्या है पवित्रता में। मैं அவர் खादिश பரிசுத்தத்தை परमेश्वर, எவ்வளவு சிநேகிக்கிறார். वो पवित्रता को कितना पसंद करता है। நீங்க தெரியலன்னா ஆண்டோட கேட்டீங்கன்னா, அனுதினம் இப்படி நடங்கள், அப்படி நடங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று கருத்தாய் கர்த்தர் நல்ல தகப்பனாய் நமக்கு போதிப்பார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். और जब हम प्रभु यीशु से पूछेंगे, परमेश्वर से पूछेंगे, परमेश्वर हमको सिखाएगा कि ये ऐसा करो, अपने जीवन में ऐसे निर्णय लो, अपने जीवन के लिए ये कामों को करो, ऐसा परमेश्वर एक एक चीज कर कर वो मार्गदर्शन देगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த தேவ வார்த்தை ये परमेश्वर का वचन உங்கள் பிள்ளைகளுக்குள் ஜீவனை கொண்டு வரும். आपके बच्चों के अंदर जीवन को लेकर आता है, அதுவும் நித்திய ஜீவனை கொண்டு வரும். और ये अनंत जीवन को लेकर आता है, அழிந்து போகாத ஒரு ஜீவனை கொண்டு வரும். और ऐसा जीवन लेकर आता है जो नाश नहीं होगा। அந்த ஜீவனானது ये जीवन जो है, உங்கள் பிள்ளைகளை இந்த பூமியிலே உயிரோட வைக்கும், பரலோகத்திலும் ஒரு இடத்தை கொடுக்கும். आमेन, ये जीवन जो है आपको इस पृथ्वी में आपके बच्चों को जिंदा रखता है और स्वर्ग में अनंत जीवन देता है। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்கு கருத்தாய் போதிக்கிறார். प्रभु यीशु कितना भला है, वो हमें साफ रीति से सिखाता है। ஆகையினால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கும்போது அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்றுகிறோம். इसीलिए जब हम माता और पिता अपने बच्चों को वचन को सिखाएंगे, प्रभु की आज्ञाओं को सिखाएंगे, तो आने वाले जो दूसरी पीढ़ी है उनको हम बचा सकते हैं। कितने लोग समझ रहे हैं? ஹல்லேலூயா. आमेन। கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ல. क्या आप चाहते हैं कि जरूर हमारे बच्चे अच्छे रहें? चाहते हैं ना? அடுத்த தலைமுறையும் நம்முடைய பிள்ளைகள் தானே. आने वाले दूसरा पीढ़ी भी तो हमारा बच्चे हैं। அப்போ அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று यदि वो अच्छे रहना है, இந்த ஞானப்பாலாய் இருக்கிற அந்த தாய்ப்பாலை நாம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். तो ये जो दूध है, जो ज्ञान का दूध है, वो हमें वचन के द्वारा देना जरूरी है। நீதிமொழிகள் 22:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். और नीति वचन 22 सब लोग ले लेंगे। नीति वचन 22 में 6 में लिखा गया है, लड़के को शिक्षा उसी मार्ग की दे जिसमें उसको चलना चाहिए, और वह बुढ़ापे में भी उससे न हटेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பிள்ளையை எப்படி நடத்தணும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள். लड़के को यहाँ पर लिखा है, यानी सिर्फ लड़का सिर्फ नहीं, लड़के लड़की को दोनों को भी कभी सिखाना है। वचन बताता है छोटे उम्र में सिखाना है। ஹல்லேலூயா.
तभी वो क्या करेगा, बुढ़ापे में भी उस वचन को, वो प्रभु की आज्ञाओं को वो पालन करेगा। சிம்சோனுக்கு அவனுடைய தாய் தகப்பன் சிறு வயதிலேயே போதித்தார்கள். बाइबल में हम देखते हैं एक व्यक्ति का नाम सिमसोन करके है, जिसने बचपन से ही उसके माता पिता ने क्या किया, उसको सिखाया प्रभु के बातों को। தேவதூதன் வந்து அந்த மனோவாவுடைய சிம்சோனுடைய தாயாரிடத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும்போது அவளும் அவளுடைய கணவனும் திருப்பி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி நாங்கள் எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு அந்த போதனையை பெற்றுக்கொள்கிறார்கள். जब पहली बार सिमसोन के माता पिता के पास आता है एक फरिश्ता, एक स्वर्गदूत आकर कहता है कि परमेश्वर कहता है कि तुम्हें एक बच्चा होने वाला है, लड़का होने वाला है, तो दूसरी बार जो है ये लोग मांगते हैं, परमेश्वर तू हमें बता कि हमारे बच्चे को, हमारे लड़के को कैसे हम बड़ा करें। அந்த இடத்திலே அவர்கள் போதிக்கப்படுகிறார்கள், அதேபடியே சிம்சோனை வளர்க்கிறார்கள். और उस समय पर उसको बताया जाता है कि कैसे उसके बच्चे को बड़ा करना है, और उसी रीति से उसको बड़ा किया जाता है। ஆனால் வாலிப வயதை எட்டின பொழுது சிம்சோன் தன்னுடைய வழியில் தவறுகிறான். ஆனால் மரிக்கும் போது திரும்பவும் மனம் திரும்புகிறான், அந்த ஆத்துமா रक्षिக்கப்படுகிறது. लेकिन जवानी के उम्र में हम सबको मालूम है सिमसोन का कहानी, वो जो है परमेश्वर से दूर हो जाता है, लेकिन आप देखोगे आखिरी में मृत्यु के पहले वो क्या करता है, परमेश्वर के पास फिर लौटता है। हालेलुया, हालेलुया। அப்ப போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. तो सिखाने की बात माता और पिता का कार्य है, ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளின் மூலமாய் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்வார். लेकिन इस वचन के द्वारा परमेश्वर आपके हृदय में कार्य करेगा। மத்தேயு 4 அதிகாரம் कितने लोग 4 समझ रहे हैं? वचनத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், मत्ती का 4 अध्याय 4 वचन, कोई तो मेरे साथ ले लें, पढ़े। मत्ती का 4 अध्याय 4 वचन। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, मनुष्य केवल रोटी ही से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். लेकिन हर एक वचन से जो परमेश्वर के मुंह से निकलता है जीवित रहेगा। அல்லேலூயா, हालेलुया। உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் விதைக்கிற தேவனுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிழைப்புண்டாகும். देखिए, जो वचनों को आप अपने बच्चों के दिलों में बोते हैं, उस बीज के कारण आपके बच्चे जीवित रहेंगे। भजन संगीता 128 128 में 3 वचन में लिखा गया है कि तेरे बच्चे जो है, तेरे घर के भीतर तेरे बच्चे मेज के चारों ओर जलपाई के पौधे से होंगे। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். वाओ, आप थोड़ा चित्र बनाकर देखिए कैसे आपके बच्चे आपके मेज के चारों ओर जलपाई के पौधे के समान हैं। அல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், राजा दाऊद को परमेश्वर प्रतिज्ञा करता है। சங்கீதம் 89:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, भजन संगीता 89:4 में कहा गया है, உன் சன்னதியை நான் நிலைப்படுத்துவேன். वो परमेश्वर कहता है कि तेरे संतान को मैं स्थापित करूंगा, தலைமுறை தலைமுறையாக அவனுடைய சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன். परमेश्वर कहता है कि मैं पीढ़ी से पीढ़ी जो है तेरे संतान को जो है मैं स्थापित करूंगा। 29 में लिखा है, मैं उसके वंश को सदा बनाए रखूंगा और उसकी राजगद्दी स्वर्ग के समान सर्वदा बनी रहेगी। ஆமென், ஆமென். हालेलुया। 89:4 29 36 இந்த மூணுலயும் இருக்குது. भजन संहिता 89 में 4 में 29 वचन में और 36 वचन में, तीनों वचन में आप पढ़ेंगे उसका वंश सर्वदा रहेगा। மூணு வார்த்தையும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்கால சந்ததியை குறித்து. ये तीनों वचन जो है हमारे लिए और हमारे आने वाले पीढ़ियों के लिए परमेश्वर देता है। यदि आप लिखना चाहते तो लिख कर रख सकते हैं इसे बोलने के लिए। என்றென்றைக்கும் உன் சன்னதியை நிலைப்படுத்துவேன். हमेशा के लिए सर्वदा तेरा संतान वंश हो रहेगा। தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். उसमें लिखा है और उसकी राजगद्दी सूर्य की नाई मेरे सम्मुख ठहरे रहेगी, ऐसा परमेश्वर। 29 வசனத்துல சொல்லப்படுது, அவன் சன்னதி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், அவன் ராஜசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். हाँ, 29 में लिखा है कि उसकी राजगद्दी स्वर्ग के समान सर्वदा बनी रहेगी। 36 சொல்லப்பட்டு இருக்கிறது,
அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். और 36 में भी वैसे ही वचन कहता है, तेरा वंश हमेशा बना रहेगा और तेरे संतान जो है उनकी राजगद्दी जो है सूर्य की नाई बनी रहेगी. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாய் அவர்களை இந்த பூமியிலேயும் பரலோகத்திலும் நிலைநிறுத்துகிறார், ஸ்தாபிக்கிறார். और परमेश्वर आपको, आपके बच्चों को, हमें, हमारे बच्चों को और बच्चों के बच्चों को परमेश्वर इस पृथ्वी में स्थापित करता है. ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே போடும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகா பெரிய மாற்றத்தை கொடுத்து அவர்கள் நமக்கு கனி தரும்படி கர்த்தர் உதவி செய்வார். आमीन. जब भी आप प्रार्थना करते हैं और प्रार्थना के साथ वचन को भी आप बच्चों के जीवन में बोते हैं, परमेश्वर उनके जीवन को वो स्थापित करता है, आपके बच्चों को बनाए रखता है. யாக்கோபுடைய மகன் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. याकूब के बच्चे यूसुफ के बारे में कहा गया है. ஆதியாகமம் 46:4 ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். उत्पत्ति के 46:4 में उसमें लिखा है, யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், याकूब को देखकर कहता है, मैं तेरे संग संग मिस्र को चलता हूँ और मैं तुझे वहाँ से फिर निश्चय ले आऊँगा और यूसुफ अपना हाथ तेरी आँखों पर लगाएगा. ஹல்லேலூயா. वाओ, आमीन. நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்ற நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். प्रभु यहाँ पर एक ऐसा निश्चय देता है कि आपके जीवन के जो आखिर समय में आपके बच्चे आपके साथ रहेंगे, इसे परमेश्वर निश्चय दिलाता है. ஹல்லேலூயா. हालेलुया. நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு. देखिए वहाँ पर वचन कहता है कि धर्मी के लिए जो है एक आशा है. ஆதியாகமம் 50:23 பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் தன்னுடைய மடியிலே வைத்து வளர்த்தான். 50:23 उत्पत्ति का 50 में 23 उसमें लिखा है, यूसुफ ने अपने बच्चों को 23 50-23 यूसुफ इफ्राइम के परपोतों तक देखने पाया और मनशे के पोतों जो मखीर के पुत्र थे वे उत्पन्न होकर यूसुफ से गोद में लिए गए. वाह, हालेलुया. हालेलुया. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவருக்கு இசைந்து அவரோடு கூட இணைந்து இந்த காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. जब हम परमेश्वर हमको बताता है कि जब हम परमेश्वर के साथ जुड़कर हम उसकी इच्छाओं को पूरी करते हैं तो परमेश्वर हमारे लिए और हमारे बच्चों के लिए, बच्चों के बच्चों के लिए वो हमारे साथ क्या वाचा करता है वो बता रहा है. சங்கீதம் 22:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சன்னதி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சன்னதி எனப்படும். भजन संगीता में 22 में, यस भजन संगीता 22 में, 30 में और 31 में आप पढ़ेंगे तो लिखा है कि एक वंश उसकी सेवा करेगा. आमीन. दूसरे पीढ़ी से प्रभु का वर्णन किया जाएगा, वह आएंगे और उसके धर्म के कामों को एक वंश पर जो उत्पन्न होगा यह कहकर प्रकट करेंगे कि उसने ऐसे ऐसे अद्भुत काम किए. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மள பார்த்து தான் சொல்றாரு, प्रभु आपको ही देखकर कह रहा है, இந்த சன்னதி கர்த்தரை சேவிக்கிறபடியினால் एक वंश, क्योंकि आप परमेश्वर की सेवा कर रहे हैं, நீங்கள் ஆண்டவருடைய சன்னதி எனப்படுவீர்கள். आप परमेश्वर की संतान कहलाए जाओगे. நீங்கள் பிறக்க போகிற ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு தேவனுடைய நீதியை அறிவிப்பீர்கள். और आपके आने वाले पीढ़ियों को आप परमेश्वर की धार्मिकता को परमेश्वर बताएगा. ஆகையால் இந்த நாட்களில் நம்மேல் விழுந்த கடமை அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும். इसीलिए प्रभु आपके और मेरे ऊपर जो है एक जिम्मेदारी दे रहा है और कह रहा है कि आने वाले पीढ़ी को जो है बचाना है. நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் பிறக்க போகிற, பிறந்திருக்கிற பிள்ளைகள், பூமி எங்கும் பிறந்திருக்கிற பிள்ளைகள், பிறக்க போகிற பிள்ளைகள், அடுத்த தலைமுறையை நம்முடைய ஜெபத்தில் வைக்க வேண்டும். हमारे सिर्फ बच्चे नहीं, लेकिन इस पृथ्वी में रहने वाले बच्चों को, खासकर जो हमारे अड़ोस पड़ोस के बच्चे हैं, जो हम जान पहचान के बच्चे, उनको आप प्रार्थना में याद रख सकते हैं और वचनों को बोलकर जो है आप सिखा सकते हैं कि प्रभु के कामों को. நம்முடைய சபையிலும் வருகிற நாட்களில் அதனால் நாங்கள் நினைத்தோம் VBS வைத்து ஆண்டவருடைய வசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கலாம் என்று. इसीलिए आने वाले दिनों में भी इस परमेश्वर ने आज्ञा दिया है, इसके लिए हमें आने वाले दिनों में VBS रखकर
बच्चों के लिए वेकेशन बाइबल स्कूल रखकर जो है उनके लिए सेवकाई करना है और उनको वचन सिखाना है।